வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2 படங்கள். இதில் ஒன்று தமிழ் டப்பிங்கில் இருக்குது, இன்னொன்று இப்போதைக்கு இல்லை, பட் ஓடிடிக்கு வரும்போது கட்டாயம் வந்துவிடும். அண்ட் இந்த ரெண்டுமே ஃபேமிலியாக பார்க்கலாமானா ஓப்பனிங்கே டிஸ்க்ளைமரை போட்டுறேன். ரெண்டுமே 18+ ஆட்களுக்கு தான். அதுலேயும் ஒன்று அங்கங்கே லைட்டாக சீன் வரும், இன்னொன்று வந்து படம் டைட்டில் கார்டு போடுறதுக்கு முன்னாடியிலேருந்தே டேய் என்னங்கடா இது அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே இருக்கும். ஸோ இது ரெண்டுமே 18+ ஆட்கள் பார்க்க வேண்டிய படங்கள் தான். அதனால் குடும்பமாக பார்க்கணுங்கிற அந்த ஆசையை இப்போவே தூக்கி போட்டுருங்க. வாங்க 2 படத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் டப்பிங் இல்லாத படத்தை முடிச்சிடலாம். த ஹவுஸ்மேட் அப்படிங்கிற படம். இவங்க படத்துக்குள்ளே இருக்காங்கனாலே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு எதிர்பார்ப்பீங்களா, அதெல்லாம் தேவைக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ 18+ சமாச்சாரங்கள் தூக்கலாக இருக்குது. பட் அது மட்டும் கிடையாது, அதை தாண்டி இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு, இவங்க மட்டும் இல்லை, இருக்கிற எல்லா கேரக்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸு அண்டு ஏகப்பட்ட சில ட்விஸ்ட்டுகள், அதை தாண்டி கடைசியாக ஒய்யால இந்த கேரக்டர் இப்படி ஆகணும்டா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சூப்பராக இருந்துச்சு. சரி, இந்த படத்தில் கதை என்ன அப்படின்னாக்க, நம்ம இந்த பாலிமர் விஜய் டிவி சீரியலில் வர அதே கதை தான். வேலைக்காரியாக வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கும் முதலாளிக்கும் லவ்ஸ் வர்றது, அதுக்கப்புறம் வாடி சக்காலத்திங்கிற மாதிரி அங்கே சக்காலத்தி சண்டை நடக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் அந்த சீரியலில் அதிகமாக பார்ப்போம். இந்த மாமியார் குடும்பம் நாத்தனார் குடும்பங்கிற மாதிரி அந்த வீட்டு முதலாளியம்மா வேலைக்காரியை போட்டு டார்ச்சர் பண்ணுற இந்த விஷயங்கள்லாம் நீலாம்பரி காலகட்டத்திலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்ல, அதே மாதிரி தான். இப்போ ஹீரோயின் வந்து இங்கே வீட்டு வேலைக்கு வராங்க, அவங்களுக்குன்னு வெளியே இடமே இல்லை, அவங்க தங்கறதுக்கே இடம் இல்லை, காரில் தான் தங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இந்த வீட்டுக்குள்ளே வரவும் அங்கே அன்பா பார்த்துக்கிற முதலாளி, ஆனால் அவங்களுடைய ஒய்ஃபு திடீர்னு சைக்கோவாவாங்க, திடீர்னு நார்மலாக பேசுவாங்க. அவங்களுடைய பொண்ணு அண்ட் இந்த குடும்பமே கொஞ்சம் வினோதமாக தான் இருக்குது. என்னடா இது, இந்த குடும்பத்துலேருந்து நம்ம சிக்கிட்டோமா, சரி ஓகே நமக்கும் போகிறதுக்கு வேறு வழி இல்லைன்ற மாதிரியே இங்கே வேலைக்கு சேர்றாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அதெல்லாம் தான் ஒட்டுமொத்த படமே. எனக்கு இந்த படத்தில் பிடிச்சது, ஓகே ஸ்டார்டிங் செட் பண்ணதெல்லாம் ரொம்ப டைம் ஆச்சு, சரி என்ன பண்ணிட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு மொமெண்ட்டில் அப்படியே பயங்கரமாக சிரிக்கிற, ஒரு சந்தோஷப்படுற ஒரு மொமெண்ட் வரும். அந்த கேரக்டர் அப்படி பயங்கரமாக சிரித்து பாடா அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுற அந்த ஏரியா, அங்கேருந்து படம் சூடு பிடிச்சிது. ப்ளஸ் அதாவது ஒரு வில்லன் கேரக்டரை ஆறு ஒரு சைக்கோ கேரக்டரை டிசைன் பண்ணுற விதங்கிறது ரொம்ப கொடூரமாக, அவனுடைய ஆசைகள்லாம் ரொம்ப கொடூரமானதுங்க இப்படிங்கிற மாதிரிலாம் டிசைன் பண்ண பார்த்துருப்போம்ல. இதில் வந்து இந்த கேரக்டர் டிசைன் பண்ண விதமே நல்லா இருக்கடா, இந்த கேரக்டரை வெறுப்பேற்ற இதெல்லாம் பண்ணால் போருமே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்தது. ப்ளஸ் கடைசியில் அதாவது இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் இப்படி ஒரு விஷயத்தை தான் ஃபீல் பண்ணியிருக்காங்கிற மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வச்சது, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டுகள்லாம் இருக்கும், பட் சில ட்விஸ்ட்டுகள்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க. அவ்வளோன்னு எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டுலாம் சொல்ல வரல, ஆனால் ஒரு கேரக்டர்ஸோடைய ஆக்டிங்கு அதை அப்படியே மொத்தமாக அப்படி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. 18+ ஏரியா அது கேட்க வேணும், அதெல்லாம் டூ மச்சாகவே இருந்துச்சு. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது அந்த வீட்டுடைய அது எஜமானி அம்மா, அந்த கேரக்டரு இவங்களை பார்த்து அப்படியே வெறுப்பேற்றுறதா இருக்கட்டும், ஒரு கட்டத்தில் அப்படி உடஞ்சி வாடி என் சக்காலத்தி அப்படின்னு நம்ம தமிழ் டப்பிங்கில் ஃபீல் பண்ணோம். அந்த மாதிரியான மொமெண்ட்டில் அவங்க வந்து திடீர்னு மன்மதன் சிம்பு மாதிரி, அவன் கூப்பிட்டதுனால நீ போனேன், அவன் கூப்பிடலாம் நீ போயிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மோட்லலாம் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட எஸ்ஜே சூர்யா சிம்புன்னு கலந்த கலவையாக அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. என்ன இந்த விஷயத்துக்குள்ளே வர வரைக்குமே தெரியும், இவ்வளோ விஷயங்களை காட்டுறீங்கன்னா இது இப்படி தான் உல்ட்டாவாக போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியுங்கிற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் கெஸ் பண்ணுவீங்க. சார் நாங்கள் கெஸ் பண்ணி முடிச்சிட்டோம், சீக்கிரம் விஷயத்துக்கு வாங்குங்கிற மாதிரி சில இடங்களில் தோணும். ரொம்ப பொறுமையாக தான் செட் ஆகும். ஸோ அந்த டைம் பீரியட் மட்டும் எப்போங்க விஷயத்துக்குள்ளே வருவீங்கிற மாதிரி 1 ஹவர் கிட்ட அந்த விஷயத்துக்கு வர்றதுக்கே டைம் எடுத்துப்பாங்க. ஆனால் அந்த செகண்ட் 1 ஹவருங்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக, கடைசி ஒரு 10 நிமிஷங்கிறது அப்பாடா பர்ஃபெக்டாக முடிச்சிங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். அண்ட் இந்த படம் இப்போதைக்கு ஓடிடியில் இல்லை, வந்துச்சுன்னா நான் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன். ப்ளஸ் தமிழ் டப்பிங்லையுமே இந்த படம் இல்லைப்பா, அது ஒன்று தான் சொல்லணும்னு நினச்சது. சரி, 2வது படத்துக்கு போகலாமா. போன் லேக் அப்படிங்கிற படம், இது தமிழ் டப்பிங்லேயே இருக்குது, ப்ரைமில் இருக்குது. ஆக்சுவலாக இதில் கதை என்ன அப்படின்னாக்க, கதையை விடுங்க, ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆகும்போது என்னங்கடா நீங்கள் இவ்வளோ அப்பட்டமாக ஓப்பனாகவே சண்டை போகிற டைமில் என்னடா இப்படிலாம் காட்டுறீங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இது ஓப்பனாகவே இருக்கும், கொடூரமும் எக்கச்சக்கமாக இருக்கும். அதை விட 18+ அதெல்லாம் ரொம்ப தூக்கலாக இருக்கும். டைட்டில் கார்டு போடுற இடமே கொஞ்சம் வில்லங்க பிடிச்சதாக தான் இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இதில் கதை என்ன அப்படின்னாக்க, கப்புள்ஸ் வந்து ஆஹா இந்த வீக்கெண்டை நம்ம செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி லேக்குக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து தங்கியிருக்கிறாங்க. அங்கன்னு பார்த்து இன்னொரு கப்புள்ஸ், ஹலோ நாங்களும் இங்கே வந்துட்டோங்க அப்படிங்கிற மாதிரி, டேய் நாங்கள் தானே புக் பண்ணி வச்சுருக்கிறோம், இல்லை நாங்களும் புக் பண்ணி வச்சுருக்கோன்ற மாதிரி சின்ன தகராறு மாதிரி ஆகுது. சரி நீங்களும் இருந்துட்டு போங்க, நாங்களும் இருந்துட்டு போகிறோம், 2 பேருமே இந்த வீக்கெண்டை நல்லா என்ஜாய் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சமாதானம் ஆகுறாங்க. இப்போ அதுக்கப்புறம் இவங்க பிரச்சனையா இல்லை அவங்க பிரச்சனையா, இவங்களுக்குள்ளே என்னென்னலாம் நடக்குது, இதெல்லாம் தான் படமே. எனக்கு ஓகே இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே ஆரம்பிக்கும் போது இப்படிலாம் நீங்கள் கொடூரமாக ஆக போகிறீங்கிறதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த படத்தில் கதைக்குள்ளே வர்றதை விட இவங்க கிளிகிழிப்பான விஷயங்களை தான் எக்கச்சக்கமாக பண்ணிட்டு இருக்காங்க சார். அந்த மாதிரி படத்தில் கூட கதையெல்லாம் சொல்லிவிட்டு தான் சார் மெயின் மேட்ருக்கு வருவாங்க. நீங்கள் இந்த மேட்ரு மட்டுமே தான் பண்ணிட்டு இருக்கீங்களே தவிர விஷயத்துக்கு வரமாட்டீங்களேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் ஓப்பனிங் ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட
இவனுக்கு கதை சொல்லுவானுங்களா மாட்டானுங்களா இல்லை இதை மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பானுங்களான்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக இது வந்து சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அந்த ஏரியாக்குள்ளே வந்துடும். ஏன்னா இதில் வந்து அப்படியே கொடூரமான கத்தியை தூக்கிட்டு வரேன் அப்படிங்கிற அந்த மோடில் இல்லாமல் அந்த கேரக்டர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ணுறது, அவங்க மைண்டை கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ணி இதுதாங்கிற மாதிரி நம்ப வைக்கிறதுங்கிற அந்த ஜோனுக்குள்ளே இந்த படம் போயிடும். ஸோ அவங்க எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கிறாங்க அண்ட் எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே கண்ட்ரோலை மீறி மாறுறாங்கங்கிற மாதிரியான அந்த ரூட்டில் கூட்டு போகிறதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆப்வியஸாக டக்குன்னு ஷிஃப்ட் ஆகிற அந்த ஒரு விஷயமும் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் கொடூரமான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேரக்டர்ஸை மைண்டை மாற்றி புட்டு பண்ண விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த ட்விஸ்ட் ஏரியாவோ அதெல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்கே கண்டுபிடிச்சிருவீங்க. தெரியுது, ஆரம்பிக்கும் போதே தெரியுது இது இப்படி போய் தான் பிரச்சனையில் முடியும், அதுக்கப்புறம் இப்படி தப்பிக்க போகிறாங்கங்கிற அந்த டெம்ப்ளேட்டுங்கிறது ஈஸியாக கிராக் பண்ணுருவீங்க. அதை தாண்டி இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஆகுறாங்கங்கிற அந்த ஒரு விஷயம் தான் இதில் நல்லா இருந்துச்சே தவிர இது பயங்கர ட்விஸ்ட் இருக்கிற இந்த ட்விஸ்ட்டை நான் கண்டுபிடிக்கலைங்க, எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு தூக்கி வரி போகிற ட்விஸ்ட்லாம் அதில் கிடையாது. கிட்டத்தட்ட கண்டுபிடிக்கக்கூடிய ட்விஸ்ட் தான். ஸோ அதுதான் கொஞ்சம் ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அதை தாண்டி இவங்க மெயின் மேட்டர் வரதுக்கு முன்னாடி மேட்டர் தான் நிறைய இருக்கும். எப்போ சார் கதைக்குள்ளே வருவீங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இது ரொம்ப ஸ்லோவான படம். அந்த ஒரு ஸ்லோபான் ஃபீல்லாம் எனக்கு பிடிக்கும்பா. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மைண்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய படங்கள்லாம் நான் பார்ப்பேன் அப்படின்னா தாராளமாக அவங்களுக்கு செட் ஆகும். இல்லை நமக்கு அவ்வளோ பொறுமெல்லாம் ஆகாது, ஏதாச்சும் அப்படியே அடுத்தடுத்து ட்விஸ்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னா அவங்களுக்கு இது செட் ஆகிறது கஷ்டம். தெளிவாக சொல்லிவிட்டேன். ஃபஸ்ட்டு படம் நீங்கள் 1 hour பொறுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த 1 hour கட்டாயம் உங்களை என்கேஜ் பண்ணணும், அது நல்லாயிருக்கும். இது அதே ஃபீல்டில் தான் கடைசி வரைக்குமே இருக்கும். ஆனால் அந்த மோடோட எப்பா இப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மோடில் செட் ஆனீங்கன்னா இது ஒர்க் ஆகும். இது ஒரு ஸ்லோபன், ஒரு ஓகேவான டீசென்ட் வாட்ச் மூவி. ஸோ இந்த 2 படங்களும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் மூவி நல்லா ஒர்க் ஆகும், இது வந்து பரவாயில்ல ஓகே பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு மோடை கொடுக்கும். ஆனால் ரெண்டுமே 18+ மூவி தான், அதை தெளிவாக சொல்லிவிட்டேன். அண்ட் இந்த 2 படங்களையும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.